श्लोका नंबर 32 मां हि पार्थव्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्राः तेऽपि यान्ति परां गतिम्. ஸோ இந்த ஸ்லோகம் அகெயின் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ, அதாவது பக்தி பண்ண முடியாத அளவுக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் அவளோட வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி பர்சன் கூட பக்தி பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் அவளும் மேன்மையான நிலையை அடையலாம். அதுதான் இங்கே சொல்லப்படுற விஷயம். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இமோஷனல் ப்ராப்ளம், நம்மக்கிட்ட இருக்கிற இன்டலெக்சுவல் ப்ராப்ளம், புத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணினாதான் அந்த காரியமே சாதாரணமாக நம்மளால் பண்ண முடியறதா இருக்குது. ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய இமோஷனல் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லைனா இன்டெலெக்சுவல் ஃபேக்டர் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லைனா உடம்பால் இவ்வளோ தான், என்னோடய உடம்புக்கு இவ்வளோ தான் லிமிட்டேஷன், ஃபிசிக்கலாக என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மளுடைய என்வாயர்மெண்ட் இருக்கே, நம்ம சுற்றுச்சூழல் இருக்குல்ல, நம்மளோட குடும்பம், அதுவும் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு டிஸ்அட்வான்டேஜாக அமையிறது அப்படின்னா, நம்ம மோட்சம் அடையிறதுக்கு இது எல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இப்போ அப்பா அம்மா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், பேரண்ட்ஸு. இப்போ பேரண்ட்ஸ் எப்படி டிஸ்அட்வான்டேஜியஸாக ஆக முடியும்? ஒரு குழந்தையோடைய ஒரு குழந்தை மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவள் அப்பா அம்மா எப்படி தடையாக இருக்க முடியும்? இப்போ அந்த பேரண்ட்ஸ் நாஸ்திகாவாக இருந்தா, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அப்பா அம்மாவாக இருந்தால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம். பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாகவே அந்த குழந்தை ரொம்ப சிரமப்பட்டு தான் பக்தி அப்படிங்கிற விஷயமே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்ன? பிரஹ்லாதன், ஹிரண்யகசிபு மாதிரி ஒரு அப்பா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நிஜமாகவே கஷ்டப்படும் இல்லையா? இது ஒரு நேச்சுரல் டிஸ்அட்வான்டேஜ். அந்த குழந்தை பாவம், அது பிறந்திருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இல்லையா? அதனால் ஹே பார்த்த மாம் ஹி வியபாஸ்ரித்ய, இந்த மாதிரி இருக்கிற பர்சன் கூட என்னை சரணடைகிறது மூலமாக, வியபாஸ்ரித்ய அப்படின்னா என்கிட்ட சரண்டர் ஆகிறது மூலமாக, என்னை பக்தி பண்ணுறது மூலமாக, தே அப்பி பராங்கதிம் யாந்தி. தே அப்பி அப்படின்னா அந்த டிஸ்அட்வான்டேஜியஸ் பொசிஷனில் இருக்கிற மக்கள் கூட, அந்த மக்கள் எல்லாம் கூட என்ன அடையலாம்? பராங்கதிம் யாந்தி. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாம் அவள் நீக்கி மேலான நிலையை அவள் அடையலாம். ஸோ பராம் கத்திம்னா என்ன அர்த்தம்? மோக்ஷத்தை அவள் அடையலாம். அப்போ நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கிற மக்கள் கூட என்னை டிபெண்ட் பண்ணுறது மூலமாக ஹையஸ்ட் கோலை ரீச் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குற யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவா அப்படின்னு. ஸோ மாம் வியபாஸ்ரித்ய. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போது என்னாலேயே என் காலே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? நடக்கிறதுக்கு எப்படி ஒரு ஸ்டிக்கோடைய ஹெல்ப்பை எடுத்துக்கிறேனோ அந்த மாதிரி இந்த பர்சன் என்னுடைய ஹெல்ப்பை எடுத்துட்டு அவனோட லைஃப்பை லீட் பண்ணால் அவனால் கூட ஹையஸ்ட் கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ வியபாஸ்ரீயான்னு சொன்னால் டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பகவான் என்ன சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி அந்த
என்ன மாதிரியான மக்களை பற்றி பகவான் இங்கே பேசுகிறார், என்ன டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பேசுகிறார் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ சாம்பிளுக்கு ஒரு 4 வந்து லிஸ்ட் பண்ணுறார் பகவான். ஸோ ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாருன்னா பாபயோனயா. பாபயோனயானா ஒரு பாவப்பட்ட பிறவின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப பாவம், அந்த ஃபேமிலியில் போய் இவன் வந்து பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த இடத்துல பாபயோனயா. இப்போது அவனுக்கு வந்து வாழறதுக்கே வந்து ஒரு வாழ்வாதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு டெய்லி வந்து ஒரு சாதாரணமாக 3 வேளை சாப்பிட்றதுக்கே அவள் வீட்டில் பைசா இல்லைன்ன பொழுது நீ வந்து கிளாஸுக்கு வா, பகவத்கீதா படி அப்படின்னா நியாயமா தர்மமா அது? அப்போது என்ன பண்ண தோணும், போய் இன்னும் சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படின்னு தான் அவளுடைய திங்கிங் போகும். ஆனால் என்ன ஆசை இருக்கும், மோட்சம் அடையணும்னு ஆசையும் வந்து இருக்கலாம். பட் என்வாயர்மெண்ட் வந்து கண்டியூசிவாக இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லட்டு மாதிரி நம்ம வந்து கிளாஸ்க்கு வரலாம். யாருமே நம்மளை வந்து போகாத அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டா, கிளம்பு அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து அனுப்பி வைப்பா. இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து அந்த மாதிரி வாசனாலாம் இல்லை அப்படின்னா போகிறவாளையும் என்ன பண்ணிடுவா, எதுக்கு உனக்கு இதெல்லாம், வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லி இப்போயே நிறைய பேருக்கு அதான் கம்ப்ளைண்ட்ஸ். அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியாக சேர்ந்து படிக்க வரும், பிரச்சனையே இருக்காது. அப்புறம் போய் வீட்டில் இதையே பற்றி நம்ம டிஸ்கஸும் பண்ணலாம். அப்போ தான் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம், நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கோமா, சரியாக புரிஞ்சு வச்சுட்டுருக்கோமா அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும். ஒருத்தர் மட்டும் வந்துட்டு ஒருத்தர் வரலை அப்படின்னா என்றைக்குமே அது வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி பிரகலாதனுக்கு எத்தனையோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் பாவம் இல்லை. இப்போ என்ன சொல்கிறா, அந்த குழந்தை வந்து வயத்துக்குள்ளே இருக்கும் பொழுதே அம்மா என்னெல்லாம் பேசுகிறாளோ, அம்மா என்னெல்லாம் கேட்குறாளோ அதெல்லாம் அந்த குழந்தை கேட்குறது அப்படின்னு சொல்கிறா. ஒரு நாஸ்திக ஃபேமிலியில் அந்த குழந்தை வந்து இப்போது பிறக்க போகிறது அப்படின்னா என்னெல்லாம் கேட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் மீறி இந்த விஷயத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ பாப்ப யோனையான பாவம், அது ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கு, அதனால் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் பிறக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அந்த குழந்தை இருக்குது. ஸோ இது ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட் என்ன, ஸ்திரியா. ஸ்திரீனா விமன், ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்களோ விமன் அப்படின்னா. சரி, நெக்ஸ்ட் குரூப்பு வைஷ்யா. அந்த வைஷ்யானா அந்த பிராமணா சத்திரியா வைஷ்யா சொல்லுவோம்ல, அந்த வைஷ்யா. அதுக்கப்புறம் சூத்ரா, அதுவும் பிராமணா சத்திரியா வைஷ்யா சூத்ரா. இதுக்கு வந்து கிருஷ்ணர் இங்கே ஸ்திரியா வைஷ்யா சூத்ரா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இப்போ வந்து இதனோட அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கணும். இப்போ வேதாந்தம் படிக்க வரோம்ல, எதுக்காக படிக்க வரும், எதுக்காக வரும், அறிவை அடையிறதுக்காக வரும் இல்லையா? ஏன்னா இது வந்து பியூராக வந்து நாலேஜ் பற்றின விஷயம். அப்போ எனக்கு அஜ்ஞானம் இருக்குது, அந்த அஜ்ஞானம் போனோன்னா ஞானத்தினால மட்டுமே அஜ்ஞானமானது நீங்கும். இப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் இந்த புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும். புத்தியை தயார் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக மனசும் கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ இந்த ஞானம் அப்படிங்கிறதே எதோட சம்பந்தப்பட்டதுன்னா நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தோட சம்பந்தப்பட்டது. கரெக்டா? ஞானம் எதில் ஏற்படுறது, எனி நாலேஜ் எங்கே ஏற்படும், புத்தியில் தான் ஏற்படும். புத்தி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது கோஆப்ரேட் பண்ணணும், மைண்டு கோஆப்ரேட் பண்ணணும். இந்த மைண்டும் மனசும் புத்தியும் எதனுடைய பார்ட்ஸு, சூக்ஷ்ம சரீரத்துடைய பார்ட்ஸ். அப்போது ஞானத்துக்கும் நம்மளுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டிக்கும் துள்ளி கூட சம்பந்தமே கிடையாது. கரெக்டாக? அதனால்
இப்போது இந்த நாலெட்ஜை அடையிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, சாதன சதுஷ்டய சம்பத்தி. அதில் நம்மளுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டி பற்றி எங்கேயாவது வருதா? நீ இப்போ தத்துவபோதாவில் பார்த்துருக்கோம்ல, சாதன சதுஷ்டயம் என்னது? விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம். நீ இவ்வளோ வெயிட் இருந்தால் தான் படிக்க வரலாம், இத்தனை ஹைட் இருந்தால் தான். இங்கே போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் நம்ம இல்லை. அப்போது இது பியோர்லி நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் சம்பந்தப்பட்டது. இப்போது சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஜெண்டர் உண்டா? சூக்ஷ்ம சரீரம் ஆண் பெண் அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஏன்னா போன ஜென்மத்தில் நான் ஆணாக இருந்திருக்கலாம், இந்த ஜென்மத்தில் பெண்ணாக இருக்கேன், அடுத்த ஜென்மத்தில் நாயாக கூட இருக்கலாம், அதில் பெண் நாயாக இருக்கலாம், ஆண் நாயாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்போ சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஜெண்டர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஸ்திரீயாகா அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஜெண்டரை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்க முடியாது. அப்படின்னா பெண்கள் கூட மோட்சத்தை அடையலாம், அது சரியாகவே இல்லைல்ல. ஏன்னா பிருகதாரண்யக்க உபனிஷத்துலலாம் நாம் பார்க்குறோம், பிரம்மவாதினி மைத்ரேயிக்கு யாக்ஞவல்கிய சொல்லிக் கொடுக்குறார். அப்போ டெஃபினட்டாக இது ஜெண்டர், ஃபிசிக்கல் ஜெண்டர் ரிலேட்டட் விஷயம் இல்லை. அப்போது ஸ்திரீயா வைஷ்யா சூத்ரா, வைஷ்யா கூட ஃபிசிக்கல் வைஷ்யன் கிடையாது, சூத்ராவும் அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் பகவான் வைஷ்யா சூத்ரா பற்றி மென்ஷன் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறார்? குண கர்ம விபாகஷான்னு பார்த்துருக்கோம். ஜாதி பேஸ் பண்ணி பகவான் பிரிக்கவே இல்லை. அப்போல்லாம் ஜாதி அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. இதெல்லாம் நடுவில் அந்த பிரிட்டிஷர்ஸ் பண்ணின சதிவேலை அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஸ்திரீ அப்படிங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ எந்த விதமான பர்சனாலிட்டியை அந்த ஸ்திரீங்கிற வார்த்தை குறிக்கிறது அப்படின்னா ஸ்வபாவ ஸ்திரீத்துவம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், சரியா? நாட் லிட்ரல் ஸ்திரீ, ஸ்வபாவ ஸ்திரீத்துவம். அதே மாதிரி ஸ்வபாவ வைஷ்யத்துவம், ஸ்வபாவ சூத்ரத்துவம். அப்போ ஸ்வபாவ ஸ்திரீத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்க முடியும் இந்த இடத்துல? இமோஷனலி வீக் பர்சன் அர்த்தம். நாயமாத்மா பலஹீனஹா ந லப்யஹா அப்படின்னு கட்டோபனிஷத்தில் படிப்போம். பலஹீனமாக இருக்கிற ஒரு பர்சன்னால் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு படிப்போம். பலஹீனம்னா என்ன அர்த்தம்? இமோஷனலி ஒரு வீக் பர்சன். அப்படின்னா புத்தியையே மூழ்கடிக்கிற அளவுக்கு மனசு அவ்வளோ வீக்காக இருக்கக்கூடிய பர்சன். என்னோடய இமோஷன்ஸ் என்ன பண்ணிடுறது? என்னோடய புத்தியை ஓவர் பவர் பண்ணிடுறது. அப்போ இமோஷன்ஸ் டாமினேட் பண்ணுறது. விஞ்ஞானமய கோஷாவை விட மனோமய கோஷா டாமினேட் பண்ணித்து அப்படின்னா அதுதான் ஸ்ரீத்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக புத்தி சொல்கிறதை மனசு கேட்கணும், இதுதான் ரூல். ஏன்னா புத்தியோட வேலை என்ன? புத்திக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது? எது சரி எது தப்பு அப்படின்னு பிரித்து பார்க்குற அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால புத்தி எப்போயுமே என்ன பண்ணுன்னா கரெக்டாக டிசைட் பண்ணி இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லும். ஆனால் மனசு என்ன பண்ணும்? சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா. சரி தப்பு தான் பண்ணி பார்ப்போமே, என்ன தான் ஆறதுன்னு பார்ப்போமே, அதெல்லாம் இந்த மனசுடைய வேலை. அப்போது புத்தி சொல்கிறதை மனசு கேட்கணும். ஆனால் இந்த பர்சனாலிட்டிக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மனசு சொல்கிறத புத்தி கேட்க ஆரம்பிச்சிடும். புத்தி சொல்லிகிட்டே இருக்கும் இது தப்பு இது தப்பு இது தப்பு. ஆனால் மனசு கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் புத்தி எவ்வளோ நாள் தான் போராடும்? புத்தியான எனிமியாக இருக்கிறதுக்கு புத்திக்கு பிடிக்காது. அதுவும் என்ன பண்ணும்? மனசோட சைடு சேரணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் இந்த தப்புக்கு. உலகத்தில் எல்லாரும் இப்படி தான் இருக்கா.
நம்ம மட்டும் ஏன் வந்து இப்படி யோசிக்கணும், எல்லாரும் இப்படி தான் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி புத்தி வந்து இனி எடுத்து கொடுக்கும் மனசுக்கு. அவனை பார்த்தியா, அவன் இப்படி தான் பண்ணான், இவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி புத்தியும் மனசோட சேர்ந்துடும். அதனால எப்போவுமே வந்து இமோஷனல் பர்சனாலிட்டிக்கு இந்த வேதாந்தா நாலேஜ் புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நமக்கே தெரியறதில்ல, மனசு வந்து ரொம்ப இந்த மாதிரி வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா? வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சமாவது இருந்தால் தானே, குவாலிஃபிகேஷன் கொஞ்சமாவது இருந்தால் தானே இந்த ஞானத்துக்கு வர முடியும். அப்போ அந்த இமோஷ்னல் பர்சனாலிட்டியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பேசிக் ப்ராப்ளம், ரொம்ப வந்து தப்புலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஜென்ரலாகவே என்ன பிரச்சனை இருக்கும் அந்த பர்சனுக்கு அப்படின்னா அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை தானே வீக் மைண்டுன்னு சொல்கிறோம். எல்லாரோடையும் வந்து பற்று வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பர்சன் வந்து ஆசைப்படுவாள். எஸ்பெஷலி தன்னோட ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கிட்டேருந்து நீ வந்து உன்னை வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும், அதான் வேதாந்தம் ஃபஸ்ட்டு சொல்லும். அதை அந்த பர்சனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ எந்த அளவுக்கு பற்று அப்படின்னா, என்னை தவிர உனக்கு வேறு யாரையுமே பிடிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவா பொசசிவ் பர்சனாலிட்டி, இல்லை பொசசிவ்னஸ். ஸோ அட்டாச்மெண்ட் நேச்சுரலாகவே அந்த பர்சன்ஸுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் வேதாந்தம் சொல்கிறது, நீ சங்கத்திலேருந்து வெளியில் வா, சத் சங்கத்துக்கு வந்தேன்னா சத் சங்கத்துவே நிசங்கத்துவம், அதை வந்து அந்த பர்சனால் வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா என்ன படிக்க போகிறோம், எதை பற்றி படிக்கிறோம், அசங்க ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ சங்கத்திலேயே இருந்தே அப்படின்னு சொன்னால் உன்னால் அசங்க ஆத்மாவை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நமே மிருத்யு சங்கா நமே ஜாதி பேதா பிதானைவ மேனைவ மாதான ஜன்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். என்னது, மாதாவும் கிடையாது பிதாவும் கிடையாது, ஜன்மாவே எனக்கு கிடையாது அப்படின்றத பற்றி படிக்கணுன்னா நான் வந்து என்னோடய அம்மா அப்பா ஸ்பௌஸு குழந்தை இவாளெல்லாம் விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு எப்படி இந்த விஷயமானது வந்து உள்ளே போகும்? இப்போ சங்கம் அப்படின்னு சொன்னால் பாண்டேஜ் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. இந்த பந்தம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்றத அந்த பர்சனால் வந்து ஒத்துக்கவே முடியாது. ஸோ சங்கத்திலேருந்து அசங்கம் ட்ராவல் பண்ணுறது தானே மோக்ஷம். அந்த பர்சனுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு சரி கிளாஸ் எல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த வேர்ல்டுலி சங்கத்தெல்லாம் விட்டால் கூட கடைசியில் யாரை பிடிச்சுருவான்னா டீச்சரை பிடிச்சுன்னு விடமாட்டான். டீச்சரை வந்து எப்போ பாரு வந்து நான் பண்ணுறது இது கரெக்டாக அது கரெக்டாக எல்லாம் வந்து அது ஒரு இமோஷ்னல் டிபெண்டன்ஸை வந்து குரு கிட்ட வந்து ஏற்படுத்தின்றுவா. யாருக்கு கஷ்டம் அது? ஸோ இமோஷனல் மைண்டுனால. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இமோஷ்னல் மைண்டுனால சகுண ஈஸ்வராவை மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும், நிர்குண ஈஸ்வராவை வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ஸோ வேதாந்தத்துடைய கிளைமேக்ஸே என்ன, எங்கே கொண்டு போய் நிறுத்துவோம் நம்ம? நிர்குண ஈஸ்வரா கிட்டே நிறுத்துவோம். பாதி படத்துக்கு தான் இவளால் வர முடியும், அந்த இன்டர்வெல்லுக்கு அப்புறம் இவளால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. பாதி படம் பார்த்து அப்படியே ஏந்தி போயிடுவோம்ல, அந்த மாதிரி இவள் வந்து விட்டுட்டு போயிடுவா. ஸோ இமோஷ்னல் மைண்டுனால் ஒரு நாளைக்கும் நிர்குண பிரம்மன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. ஸோ அதனால் இந்த ஸ்ரீத்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். ரெண்டாவது என்ன, வைஷ்யத்துவம். ஸோ சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷா. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 4 வர்ணத்தை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எதை பேஸ் பண்ணியிருக்கேன்? குணத்தின் அடிப்படையிலும் அவன் செய்யும் தொழிலின் அடிப்படையிலும் அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே கிளியராக சொல்கிறார். அப்போ யார் வைஷ்யா? எப்படி வந்து இந்த பர்சன் வந்து வைஷ்யா அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒருத்தன் குண வைஷ்யனாக இருக்கலாம், இல்லைன்னா கர்ம வைஷ்யனாக அந்த பர்சன் இருக்கலாம். இப்போ கர்ம வைஷ்யன் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரேடு பண்ணுறவா பிஸ்னஸ் பண்ணுறவால நம்ம வந்து கர்ம வைஷ்யன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குண வைஷ்யன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம 4th சாப்டர்லேயே ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அவனோட மனசில் எந்த குணம் மேலோங்கி இருக்கும்? ரஜோகுணம்
மேலோங்கி இருக்கும். அப்படின்னு ரஜோகுணம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவான் அவன்? எப்பையும் பராஞ்சிக்காணியாக இருப்பான். இங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது, அதில் தான் அவனுடைய இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்கும். அப்புறம் ஆப்வியஸாக எப்படி எதை வந்து விற்கலாம், எதை எப்படி பணமாக்கலாம், அப்படியே அவனுடைய தாட் போயின்னு இருக்கும். இப்போ வந்து எங்கேயாவது கொஞ்சம் நாள் போய் நிம்மதியாக இருந்துட்டு வரணும்னு ஒரு ஆசிரம் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ரிஷிகேஷ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அவனால் சும்மா இருக்க முடியாது. நம்ம இங்கேயே ருத்ராட்ச பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு தாட் வரும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயம் வந்து அவனுக்கு பிரதானமாக இருக்காது. இதுதான் வைஷ்ய குணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ வந்து வைஷ்ய குணம் அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவனால் வந்து இந்த விஷயத்துக்கு காது கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் வெளிமுகமாகவே சுத்தின்னு இருப்பான். நெக்ஸ்ட் என்னது? சூத்ரஹா. அகெயின் சூத்ரஹாவும் என்னது? குண சூத்ரா. ஏன்னா இவள் எப்படி இருப்பா? என்ன குணம் இவளுக்கு பிரதானமாக இருக்கும்? தமோ குண பிரதானம். அப்படின்னா யார் ஒருத்தர் ரொம்ப சோம்பேறியாக இருக்காளோ, அண்ட் யார் ஒருத்தர் எந்த விஷயத்தை இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் அப்புறம் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், 5 நாள் கழித்து பண்ணுறேன், 5 வருஷம் கழித்து பண்ணுறேன் அப்படின்னு யார் வந்து அதை எல்லாத்தையும் தள்ளி போடுறாளோ, ஏன்னா அவளுடைய ஐடியாவே என்ன? எந்த கஷ்டமும் நோகாமல் நோன்பு கும்பிடணுன்னு வளையன்னு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் படாமல் எந்த சிரமமும் படாமல் லைஃப்பை வந்து நாம் என்ஜாய் பண்ணணும். ஸோ தாமசிக் மைண்டு யார் அப்படி இருப்பா அப்படின்னா, சாஸ்திரம் சொல்கிறது நீ வந்து ஒரு ஒரு அனிமலோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறது. அது என்ன கஷ்டப்படுறது? ஒரு கஷ்டமும் படலைல்ல. அதுக்கு ரொம்ப க்ளோஸாக நீ இருக்க. யார்? தாமசிக் மைண்ட் இருக்கிற, அதாவது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற அந்த பர்சன். ஸோ இதுவும் வந்து குண சூத்ராவை வந்து ரெஃபர் பண்ணுறது. நெடுநீர் மறவி மடித்துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். இதுவும் ஒரு திருக்குறள். நெடுநீர் அப்படின்னா காலம் தாழ்த்துதல். மறவி, ஏதாவது ஒன்று பண்ணியான்னு கேட்டால் மறந்து போயிட்டேன், அதனால் ஏன் பண்ணலைன்னா மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். மடி துயில், மடி அப்படின்னா சோம்பல், துயில்னா அளவுக்கு அதிகமாக தூங்குறது. தூங்காமல் இருக்க முடியாதுல்ல, அளவுக்கு அதிகமாக தூங்கினா 4ம் கெடுநீரார். அவளே வந்து எதில் ஏறிக்கிறாளாம்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கப்பலில் ஏறி உட்காந்துக்கிறாளாம். மோட்சம் அப்படிங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேறு டைரெக்ஷனில் போகிறதுக்கு ஒரு வண்டியில் ஏறி அவள் வந்து உட்காந்துன்றான். ஸோ இங்கே வந்து பகவான் குணஸ்திரீ குண வைஷ்யா குண சூத்ரஹாவை பற்றி சொல்கிறார். ஸோ இது இந்த மாதிரியெல்லாம் டிஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவளால் வந்து ஞானம் அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவா கூட என்ன பண்ணணுமா? என்னை வந்து சரண்டர் பண்ணினா அப்படின்னா நான் வந்து அவளுடைய கேரக்டரையே மாற்றிடுவேன் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் பார்த்துக்கிறேன். அவன் வந்து என் மேலே பக்தி பண்ணினா அப்படின்னு சொன்னால் அந்த பற்றற்றான் பற்றினை பார்த்தோம்ல, அவனை வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ தே அப்பி யாந்தி பராம் கதிம். அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட என் மேலே பக்தி செலுத்துறதுனால மோட்சம் அடைகிறார்கள். அகெயின் பக்தி செலுத்துறது அப்படின்னு சொன்னால் வெறும்னு அப்படியே நாம ஜபம் பண்ணுறது மூலமாகவோ அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்கிறதுனாலையோ மோட்சம் கிடைக்க போகிறதில்ல. அதெல்லாம் பண்ணுறது மூலமாக பகவான் அகெயின் நம்மளுக்கு குரு சாஸ்திரத்தை கொடுத்து ஞானம் மூலமாக தான் நமக்கு மோட்சம். ஸோ பக்தி அப்படிங்கிற சாதனா வந்து எல்லாருக்குமே அவாவாளோட நிலையில் அவாவாள் வந்து எங்கே கீழ் நிலையில் இருக்காளோ ஒரு மேல் நிலைக்கு அது வந்து உயர்த்தி விடும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார்.